ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மகனே மகளே, உங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் உங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு உங்கள் துக்கங்களை சுமந்த காத்திருக்கிறார். இன்றானது நாம ஈஸ்டர் என்று சொல்லுகிறோம். அந்த ஈஸ்டர் நாள் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கு முன்பாக நம்ம குட் ஃப்ரைடே என்று சொல்லுகிறோம், புனித வெள்ளி என்று சொல்லுகிறோம். அந்த புனித வெள்ளி என்றால் என்ன உங்களுக்கு தெரியுமா? நல்லா கேள் தேவ ஜனமே. புனித வெள்ளி அந்த நாள் அன்றுதான் இயேசு கிறிஸ்து அன்பான தெய்வம் உங்களுக்காக எங்களுக்காக சிலுவையிலே 6 மணி நேரம் ரத்தம் சிந்தி தொங்கினார். அவர் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த பூமியானது அழிந்து போற கூடாரம், நாம் இருக்கிற சரீரம் அழிந்து போற கூடாரம். ஆனா அழியாத நித்திய வீடு நமக்கு இருக்கிறது. அந்த நித்திய வீடை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நிச்சயமாக நீங்க அந்த நித்திய வீடுக்கு செல்லலாம். அந்த புனித வெள்ளி என்று நாம் நினைவு கூறுகிற நாளானது இயேசு கிறிஸ்து மரித்தார் அன்றுதான் உங்களுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய அக்கிரமங்களுக்காக, உங்களுடைய மீறுதலுக்காக அவர் தன்னையே சிலுவையிலே பலியாக்கினார், தன்னையே ஒப்பு கொடுத்தார். 6 மணி நேரம் அவர் இரத்தத்தோடும் அவருக்குள்ளாய் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் அவர் 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கினார். நல்லா கேள் தேவ ஜனமே, அவர் எங்களுக்காக மட்டும் சிலுவையிலே தொங்கவில்லை, அவர் உங்களுக்காகவும் தான் சிலுவையிலே தொங்கி இருக்கிறார். அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். ஏன் என்று தெரியுமா? நாம் மீட்கப்பட வேண்டும், நாம் நரகத்துக்குள்ளாய் போய்விடக் கூடாது என்று அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். நல்லா கேளுங்கள் தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீங்கள் நிச்சயமாக நரகத்துக்கு போக முடியாது. பரலோகம் என்ற ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீடை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அந்த பரலோக வீட்டுக்கு நீங்கள் செல்லலாம். இயேசு தாமே மெய்யாகவே அவர் உங்களுடைய பாடுகளை சுமந்தார், உங்களுடைய அக்கிரமங்களை சுமந்தார். அவராலே அவர்தான் நமக்காக நொறுக்கப்பட்டவர், நமக்காக காயப்பட்டவர், நமக்காக ரத்தம் சிந்தினவர். நல்லா கேளுங்கள் தேவ ஜனமே, அந்த அன்பான இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாய் பரலோகத்துக்குள்ளாய் சென்று விடலாம். இயேசு ஒருவரே மெய்யான தேவன், இயேசு ஒருவரே இரட்சகர். அவர் இல்லாத வேறு ஒரு தேவன் இந்த பூமியிலே கிடையாது. உங்களை பாவங்களிலிருந்து உங்களை மீட்டெடுக்கிற இந்த பூமிக்கு வந்த தெய்வம் தான் இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசியுங்கள். அப்பொழுது நிச்சயமாய் நீங்கள் நரகத்துக்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள், நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். நீங்கள் நரகத்துக்குள்ளாய் போகாதபடி பரலோகத்துக்குள்ளாய் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். உங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு உங்களை பரிசுத்தமாக்க படுத்திக் கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்களா? பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பி பாருங்கள், அவரை விசுவாசியுங்கள். அப்பொழுது நிச்சயமாய் நீங்கள் பரலோகத்துக்குள்ளாக வரலாம். ஆமென். அல்லேலூயா.